ஏய் பார்வதி அம்மா 13 செயலர் கணக்கு இந்த 3 சட்டத்தை வெளியே எடுக்காரு. 3 சட்டத்தை போட்டோன்னே 13 செயலரை போட்டு தான் ஆகணும். எல்லா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலை இருக்கிறவன் வார்டில் இருக்கிறவன் படித்த முட்டா அறிவாளி எல்லாம் கேட்டுக்கோடா. 3 சட்டத்தை போட்டாச்சுன்னா 13 செயலரை போட்டு ஆகணும். 13 செயலரை ஏற்கனவே உள்ளே விட்டாச்சு. கணக்கு போட போட ஒன்றும் எடுக்காமல் உட்காந்து நீ ஆட்டின. இப்போ இது போட்டார். இது வானரப்படைக்கு வரையில் டக்குன்னு 13 செயலர் அமைச்சிருவார். டக்குன்னு அடுத்து என்னென்ன கணக்கில் போடணுமோ அத்தனை கணக்கும் 13 செயலர் அமைச்சிருவார். எல்லா அரசியல்வாதி எல்லா கூவ மாதிரி குத்த வச்சு விளையாட்டு கடை போட்டுக்கிட்டு இருக்காரு முட்டா பேலை. இன்றைக்கி போட்டார்ரா 3 சட்டம் 1 பாயிண்ட்டு தண்டனைக்குள்ளே சூடு வைக்கிற தண்டனை. 13 செயலரை கணக்கு போட்டார். கணக்கு இன்றைக்கி கணக்கு போட்டார். இன்றைக்கி கணக்கு போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கணக்கில் தான் கொண்டு வருவார். அது அவர் தான் போடுவார், அவர் தான் எடுப்பார். ஏண்டா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கை ஏற்றி அப்படி 2 கையை காலை தோலை தூக்கி போட்டு போகிறா ஆணும் பெண்ணும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. டெல்லியில் பாடுறா பூரா எதாவது கணக்கோ அந்தந்த கணக்கு கொடுக்காம பூரா பிரதமர், நிதியமைச்சர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, மந்திரி எல்லாம் ஆக்கங்கட்ட கூவ பூரா அங்கே ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ கோர்ட்டை அவமதிக்கான். அப்போ பூமியில் இருக்க கோர்ட்டை அவமதிக்கான். கைலாசத்தில் கோர்ட்டு நீதிபதி சரிச்சு ஐயா உட்காந்துட்டார். கடவுள் உட்காந்துருக்காரா பாத்தியா பார்க்கலையா? டெல்லி தமிழ்நாடு தூக்கி போட்டு மீச்சு போடுவார். ஒழுங்காப்போ இப்போ எலுமிச்சம்பழம் கனி திருவண்ணாமலைக்கு எறிதார். மேற்கு தொடர்ச்சி மலையில் எறிதார். எரிஞ்சால் என்ன நடக்கும்? குளம் மட்டை பூரா பிடிங்கிட்டு போவோம். சென்னை மெட்ராஸில் தண்ணியில் மிதக்க விடுவார். 3/4 சத்தியம் போட்டாச்சுடா கணக்கு.